விஜய் கட்சி தொடங்கி எனக்கு வந்து அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக, என்னுடைய கொள்கை தலைவர் பெரியார், இந்த மாதிரியான பல விஷயங்களை அவர் சொல்றாரு. அதை வைத்து பார்க்கும் பொழுது அவரு இன்னொரு திராவிட கட்சி அப்படின்ற மாதிரி தொடக்கத்துல எல்லாருமே சொன்னாங்க. பட் சமீப கால அவருடைய நடவடிக்கை அப்படின்றது எதை உணர்த்துகிறது? அதாவது பாஜகவுடைய ஒரு யுக்தி என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க இந்திய அளவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு சோசியல் இன்ஜினியரிங் வந்து பண்றாங்க. அதுல என்னன்னு சொன்னா, ஆளுகின்ற ஒரு அரசுக்கு வந்து என்ன ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்குமோ அந்த ஐடியாலஜியை வந்து உடைக்கிறதுக்கு உண்டான வேலையை அவங்க செய்வாங்க. இப்ப தமிழகத்துல பொறுத்தவரை திராவிட கட்சிகள், அது அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், இந்த திமுகவுடைய அந்த ஸ்ட்ரக்சரை வந்து உடைக்கணும் அப்படின்னு சொன்னா, கட்டமைப்பை உடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு பல பரிணாமங்களை அவர்கள் எடுப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க. எப்படி வந்து அண்ணா ஹசாரேவை வச்சு ஊழல் எதிர்ப்பு போராட்டத்தை நடத்தி பிறகு அவங்க வந்து பிஜேபிக்கு ஆதரவாக அண்ணா ஹசாரேவை கொண்டு வந்தார்களோ, அது போன்ற ஒரு காயை அவர்கள் நகர்த்துவதற்குண்டான சாத்தியக்கூறு இருக்கு. திமுக எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறது சந்தேகத்தை நமக்கு வந்து ஏற்படுத்துது. ஏன்னாக்கா எங்களை பொறுத்தவரையிலும் பிஜேபி என்பது ஒரு பாசிச சித்தாந்தத்தை உடையது. அதை வந்து சித்தாந்த ரீதியாக இன்றைக்கு தமிழகத்தில் எதிர்கொள்ளக்கூடிய நிலையில திராவிட இயக்கங்கள் தான் இருக்குது. அப்ப திராவிட இயக்கத்தையும் எதிர்ப்பேன், பாசிச பாஜகவையும் எதிர்ப்பேன் அப்படிங்கிறது ஒரு குழப்பமான ஒரு நிலையத்தான் நம்ம அங்க வந்து பார்க்க முடியுது கொள்கை ரீதியாக. அது வந்து ஒரு இதுக்கு பின்னாடி வந்து பிஜேபி இருக்குதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மக்கள் மன்றத்துல இருக்குது. அது காலம்தான் அதுக்குண்டான முடிவை வந்து சொல்லும்.